அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க குமாரி படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி தன்னோட பேரங்கிட்ட கதையை சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது. ஆகாயத்துக்கு மேலே சொர்க்கம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் தேவர்கள் தேவிகள் எல்லாருமே வாழ்ந்தாங்க. அங்கே இருக்கிற தேவி ஒருத்தருக்கு பூமியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை வருது. அதனால சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு பூமியை போய் பார்க்க அங்கே இருக்கிற எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. மற்ற கடவுள்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு மேலே போயிட்டாலும் இவங்களுக்கு பூமியை பிடிச்சி போயிடுச்சு இல்லையா, இதனால அங்கேயே தங்கிட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மனிதன் மேலே காதலும் கொள்றாங்க. இதோட விளைவாக இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. பிறக்கிற குழந்தை மனிதனாகவும் இல்லாமல் கடவுளாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வித்தியாசமான கிரியேச்சராக வந்து பிறக்குது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியும் அது இருக்கிறதால ஊர் மக்களையே பார்த்தீங்கன்னா அது நாசம் பண்ணுது. ஊரையே மொத்தமாக அழிச்சுக்கிட்டே இருக்க தேவி இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னதான் பிறந்த குழந்தையாவே இருந்தாலும் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பனிஷ் பண்ணி பாதாளத்துக்கு கீழேயும் மலைக்குள்ளேயும் அவங்கள அடைச்சிடுறாங்க. மனிதர்களால் அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்களால இவங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில சாபங்களையும் கொடுத்துட்றாங்க. அண்ட் காலங்கள் கடந்து போனாலும் அதை பற்றி தெரிஞ்ச எல்லாருமே அவங்கள வணங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களோட இனத்தவர்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. காட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஊருக்குள்ளேயே வந்தாலும் நம்புரான் அப்படின்ற அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தோட பேச்சை கேட்டுதான் ஊரில் இருக்கிற எல்லாருமே வேலை செய்வாங்க. அந்த குடும்பத்துக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குட்டி பையன் ஊருக்குள்ளேயும் போயிடுறான். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவர் பெரிய நம்புரான் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அவர் முன்னாடியே போய் நின்றுடுறான். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டையும் எந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்த பையனை பார்த்த உடனே பயங்கரமா திட்டுறாரு. இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியும்ல, இங்கேருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி துரத்தி அடிக்க அப்படியே வீட்டில் இருக்கிற பெரிய நம்புரானோட மனைவியை காட்டுறாங்க. இவங்களுக்கு இந்த சின்ன பையனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீ காட்டுக்குள்ளே இருக்கல, உனக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் எந்த பயமும் இல்லை, எனக்கு காப்பாததா சாத்தான் இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சாத்தானா அவனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடி போயிடுறான். என்ன ஏது அப்படின்னு காரணத்தை சொல்லாமல் இவன் கையில் வச்சிருந்த மாங்காய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு போயிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த பெரிய நம்புரானோட மனைவியும் நீ மாங்காயை இங்கேயே வச்சுட்டு போயிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் கேட்காம போயிடுறான். இதனால கிட்ட போறாங்க. மாங்காய் ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதனால எடுத்து அதை சாப்பிட்றாங்க. அங்கிருந்து உடனே அந்த சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பொருள் எடுத்துட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். பெரிய மலை மாதிரி இருக்கும். அது உள்ள போய் எடுத்துட்டு வந்த பொருளை வைக்க அந்த இடமே சுத்தி போக மூட்டமா காட்சி அளிக்குது. ஆனால் உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம் வந்து இவன் வச்சதை தூக்கிட்டு போயிடுது. ஸோ அவங்க சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுதான் அது. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லிமலை சாத்தான் அப்படின்றது. ஸோ இந்த சாத்தானோட நண்பனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பையன் இருப்பான். அதனால தான் அவன் எதுவுமே பண்ணல. அப்படியே கட் பண்ணா வீட்டில் இவங்க மாங்காய் சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த கையோட சாதத்தை பரிமாற அவர் கண்டுபிடிச்சிட்டார். மாங்காய் சாப்பிட்டியா, உனக்கு எப்படி அந்த பழம் கிடைச்சது, நமக்கு கீழே இருக்கிறவங்க தான் அதை சாப்பிடுவான், உன்னோட கையில அந்த மனம் வருது அப்படின்ற மாதிரி கேட்க பக்கத்துல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான், அதை எடுத்து இவர் சாப்பிட்டான்னு சொல்ல இவர் செம்ம கோபமாயிட்டார். எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு உன்னால எனக்கு ஒரு பெரிய தீட்டே ஆயிடுச்சு, இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல குளிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வேகமா பின்னாடி ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு போறார். அப்படி நெருப்பு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்க யாரோ குளிக்கிற மாதிரி தெரியும். அது யாருதுன்னு போய் பார்க்கும்போது அந்த சின்ன பையன் தான். உன்னால தான் இந்த மாதிரி நிலைமை, இப்ப இந்த இடத்துக்கே வந்து குளிக்கிறியா, இங்கெல்லாம் நீங்க அனுமதியே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பையனை போட்டு சம்மடி அடிக்கிறார். அந்த பையனும் என்னை மன்னிச்சிருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவர் விடுற மாதிரி தெரியல. பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு கல் எடுத்து அந்த பையன் தலையிலேயே அடிச்சு அந்த இடத்துல கொன்னுடுறாரு. இந்த பையனை கொன்னதால அந்த சாத்தானோட கோவத்துக்கு ஆளாயிடுறார். தன்னோட நண்பனை கொன்னுட்டாங்க இல்லையா, இதனால அந்த ஊர் மக்கள் முதற்கொண்டு இந்த குடும்ப வரையும் பழி வாங்கணும் அப்படின்ற முடிவோட கொஞ்சம் கொஞ்சமா ஊர் அழிய ஆரம்பிக்குது. கற்களால் ஆன மழையே உங்க வீட்டுல பெய்யும். ஆனா அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நோயால இறந்து போவாங்க. அண்ட் எவ்வளவு மாந்திரிகர்களை கூட்டு வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்றது புரியவே இல்லை. இதனால பெரிய குழப்பத்திலையும் வேதனையிலும் இருக்கும்போது தான் இவருக்கே பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து சேருது. தானும் சாக போறோம், இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க முடியாது, ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கடவுளை வேணாலும் கடவுளும் கை கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு தீய சக்தியை எதிர்க்கணும் அப்படின்னா இன்னொரு தீய சக்தியால தான் முடியும் அப்படின்ற மாதிரி கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பிறந்த இன்னொரு குழந்தை இருக்கும் இல்லையா, காரி தேவன் அப்படின்றது அந்த குழந்தையோட பேரு. அந்த குழந்தையை எழுப்புவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இதனால பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணி ரத்தத்தையும் கொடுத்து காரி தேவனை எழுப்புறாரு. அப்படியே கட் பண்ணி படத்தோட பேரை போட்டு பல நூற்றாண்டுகள் கழிச்சு குமாரி அப்படின்ற ஹீரோயினை காமிக்கிறாங்க. அழகா ஒரு சாங்கை போட்டு ஊர் மக்களோட சேர்ந்து ஜாலியா பழகுறாங்க. இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டையும் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பார், அவரையும் காமிச்சிட்டு வீட்டுல காமிக்கிறாங்க. நான் உன குழந்தையில இருந்து என்னோட குழந்தை மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு வரேன், இது நாள் வரலையும் நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், அந்த மாப்பிள்ளை நல்ல பெரிய
இடம் தான், நீ கட்டிக்கிட்ட அப்படின்னா சந்தோஷமா இருப்பேன்னு நாங்க நினைக்கிறோம், என்னம்மா சொல்றேன்னு கேட்க அவங்க எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. அப்ப எங்களோட அண்ணன் குறுக்குல வந்து, நீங்க என்ன அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறது, அவ தானே மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணணும், பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது அவ தான் சொல்லணும், நீங்களா முடிவு பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுறாரு. அண்ட் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் உங்க நல்லதுக்காக தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும்னு சொல்ல இவங்க போய் தனியாக பேசுகிறாங்க. அந்த மாப்பிள்ள பணக்காரன் அப்படின்றதாலும் ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட அண்ணாவும் அந்த மாப்பிள்ளையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவங்க சபிக்கப்பட்ட ஊரில் தான் இருக்காங்க, துருவன் அப்படின்றது தான் அவனுடைய பேர். அவனோட மனநிலைமையே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு அண்ணன் வேற இருக்கான். இவங்க 2 பேரையுமே அவங்க மாமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க தலையை சுற்றுற பாம்பாட்ட அவர் இருப்பார். நீ எப்படி வாழ போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண துருவனை காமிக்கிறாங்க. ஊர்ல இருந்து அவங்க மாமா கூடயும் அவங்க அண்ணா கூடயும் கார்ல வராரு. இவங்களை வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அண்ட் கல்யாணம் முடிஞ்ச கையோடைய ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க ஒரு லேடி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. அந்த சபிக்கப்பட்ட ஊருக்கு நீ போகாத, அது உனக்கு நல்லது இல்லம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க துருவனோட மாமாவும் அவ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ வண்டி எடுப்பா அப்படின்னு மாதிரி ஓட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த ஊருக்குள்ள வந்தவொடனே ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மலை மேல இருந்து முகம் மூடப்பட்ட நிலையில ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கட் பண்ண இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா துருவனோட மாமாவும் பக்கத்துலேயே ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அங்கே போய் பூஜை பண்றாரு. அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் கேட்க துருவன் எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. அவர் பாட்டுன்னு போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவங்களும் இதுக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க எல்லா இடங்களையும் சுத்தி பாக்குறாங்க. அப்போ ஒரு கொலை மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல அந்த பையனை அடிச்சு கொண்டாங்க இல்லையா, அந்த இடம். அந்த இடத்துக்கு போய் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த பையன் பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். மாங்காய கையில வச்சுக்கிட்டு இங்க வா அப்படின்ற மாதிரி கை காமிப்பான். இவங்களும் அந்த பையன் இருக்கானே அப்படின்ற மாதிரி உள்ள போக அந்த வீட்டுல ஏற்கனவே இருக்கிற மருமகள் பாத்தீங்கன்னா ஓடி வந்து தடுத்துடுறாங்க. அங்க யாரும் இல்ல, அது உன்னோட இமேஜினேஷன் மட்டும்தான், எங்களை கேட்காம இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாத்தானை அடக்கணும் அப்படின்னா கரிதேவன் உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த ஃபேமிலியோட வம்சாவளி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியா இருக்கும். அந்த கரிதேவனை எழுப்பினதுக்கு அப்புறமா அந்த சாத்தானோட அட்டூழியம் கம்மி ஆயிடுச்சு, ஊர்லயும் எந்த நோயும் வர கிடையாது, ஆனால் அதுக்கப்புறமா யாரும் அவ்வளவா இறந்து போகவும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் இதை முதல்ல நம்பல. இன்னுமா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்க கனவுல வராங்க. கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரத்தமா இருக்கும். இவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்க பட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா இவங்களோட ஹஸ்பண்ட் தூங்காம உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இவங்க எழுந்ததை பார்த்து அவரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்க, இந்த மாதிரி ஊர்ல நான் எல்லாரு கூடயே படுத்து பழகிட்டேன், இப்ப தனியா இருக்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கெட்ட கனவுலாம் வருதுன்னு சொல்ல அவர் கையில ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கு, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசி தூங்க வைக்கிறாரு. இவங்களுக்கு பிடிச்சி போக ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்ணனுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்களோட ஹஸ்பண்டை பத்தியும் லெட்டர் எழுதுவாங்க. அவர் ஊர்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா துருவனோட மாமா கிட்ட இந்த மாதிரி நிலத்துல எதுவுமே கிடைக்கல, ஆனா நீங்க லாபத்தை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, என்ன காரணம் இது அப்படின்னு மாதிரி ஒரே ஒரு நபர் மட்டும் எதிர்த்து பேசுறாரு. உடனே இவரும், உங்ககிட்ட நாங்கள் நிலத்தை கொடுத்தது எதுக்காக, இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுப்பீங்கன்னு தானே, அதெல்லாம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல மறுபடியும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறார். அவரை மிரட்டி அங்கிருந்து அனுப்ப உடனே துருவன் எழுந்து நின்று அவங்க போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். இதனால அவங்க மாமாவும் துருவனை எட்டி உதைக்க மழையிலே போய் விழுந்துடுறாரு. அவரை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே, நீ எதுக்கு எழுந்து பேசுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அண்ட் துருவனோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா அவரை பதிக்கவே கிடையாது. இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்து எதனால நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க அவரும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏதோ சொல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஊரில் எல்லா மரியாதையுமே எங்க அண்ணனுக்கு தான் இருக்குது, என்னோட மாமா இறந்து போயிட்டாரு அப்படின்னா கூட அவனுக்கு தான் எல்லாமே போய் சேரும், இதனாலேயே என்னை எல்லாரும் ஒதுக்குனாங்க, என்கிட்ட பேசுறதையும் அவாய்ட் பண்ணாங்க, நானும் பேசுறது கிடையாது, சின்ன வயசுல என்னோட வாத்தியார் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான், அதனால நான் அவனை உயிரோடு எரிச்சிட்டேன். அண்ட் இன்னொருத்தன் என்னை பற்றி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருந்தான், அவன் நாக்க அறுத்துட்டேன், இது எல்லாத்தையும் பண்ணதால என்னை பைத்தியம் அப்படின்னு ஊரே கன்ஃபார்ம் பண்ணிருச்சு, இதுக்காக நான் ஒன்றும் ஃபீல் பண்ணது கிடையாது, என் கையில் தான் இந்த கெட்ட கனவு வராமல் தடுக்கிறதுக்கான இது இருக்குல்ல, இது போதும் எனக்கு, வேற எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோல் கொடுக்குறாங்க. அது இவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சில நாட்கள் அப்படியே போக ஆரம்பிக்குது, பயங்கரமாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு இடத்துக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. அந்த சின்ன பையன் மறுபடியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை, உள்ள பூந்து காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க ஒரு மரத்து பின்னாடி போய் காணாமல் போயிடுவான். இவங்களும் மரத்து பின்னாடி போக ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்த உடனே நீ வருவேன்னு எனக்கு தெரியும்,
உன் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாக போகுது, அந்த குழந்தைய அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நீ விரும்புறவனே ட்ரை பண்ணுவான். இந்த குழந்தைய நீ காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா சாத்தான் ஒருத்தனால மட்டும்தான் முடியும், அவனை நீ பார்த்தாகணும்னு சொல்ல இவங்க பயந்து போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பின்னாடியே நீ என்னைக்காவது ஒரு நாள் வருவ, அப்போ இந்த காட்டை கடந்த உடனே ஒரு ஆறு இருக்கும், அங்கே தான் நான் இருப்பேன், என்னை வந்து பாரு அப்படின்னு மாதிரி கத்துறாங்க. இவங்களும் அவங்க பேசுகிற எதையுமே காதில் வாங்கிக்காம வேகமாக ஓடி வந்து கரெக்டாக வீட்டாண்ட வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மருத்துவரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தான் அந்த லேடி அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வருது. இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம், மற்ற யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. ஏன்னா துருவோட அண்ணனுக்கு கல்யாணமாக இத்தனை வருஷமாயும் குழந்தை இருக்காது. இவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர சோகமாக இருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும். இந்த விஷயத்த ஹீரோயின் துருவன் கிட்ட கேட்க அவரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு குழந்தை பிறக்க போகிறது எங்கள் எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களை இன்னும் கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல இவங்களோட அங்கிளும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் பூஜை எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத கேட்ட உடனே துருவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவில்லாத சந்தோஷத்தோட ஒரு திமிரும் வர ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக திமிரா சுத்த ஆரம்பிக்கிறாரு இவங்க அண்ணன் முன்னாடியே. இவங்களை கண்ணும் கருத்துமாவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வழக்கமாக வரும் இல்லையா, ஒரு லேடி ரத்தக்கரையோட வருது, அந்த கனவு வரும். திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. பக்கத்தில் எங்களோட ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், எங்கே போனாரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். என்ன ஆச்சுன்னு இவங்க கேட்க கையை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டு ரத்தமாக இருக்கும், 2 விரலை வெட்டிட்டு இருப்பாரு. நான் அந்த காரி தேவன் மாதிரி இருக்கேன், எனக்கு இப்போ 3 விரல் அப்படின்னு மாதிரி ஹீரோயினை கிட்ட காமிக்க அவங்க செம்மையாக பயந்து போய் எல்லாரையும் கூப்பிட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் வரையும் பைத்தியத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தான், எப்போ வந்தாலும் அதுலேருந்து எடுக்கிறது இல்லை. இப்போ பாரு கையை வெட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி துருவனோட அண்ணனும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. துருவனும் நான் காரி தேவனை நேரில் பார்த்தேன், அவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார். கரெக்டாக அவங்க அங்கிள் அங்கே வராரு. மாந்திரிக பொறுப்பு எல்லாத்தையுமே நான் துருவன் கிட்ட ஒப்படைக்க போறேன், மூத்த புள்ளியா இருந்துக்கிட்டு உங்க வீட்டில் குழந்தை இல்லாததால எல்லாமே இவனுக்கு தான் போய் சேர போகுது, இந்த முடிவை யாரும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல துருவனோட அண்ணனுக்கு சம்மக்கம். அவரோட மனைவி ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு லேடியோட வீட்டுக்கு போயிடுறாரு. இவங்களதான் அவர் வச்சிட்டு இருப்பார். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த லேடியும் கேள்விப்பட உன்னோட தம்பிக்கு எல்லாம் போகுதா, அந்த காரி தேவன் அவனுக்கு வேணும் அப்படி இருந்தாலும் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ ஏன் அந்த சாத்தான் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்ல இவர் முதல்ல வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோயின் கிட்டயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரி தேவனை கொண்டு வந்து சாத்தானை அடக்குனாங்க அப்படின்றது தான் நான் இதுக்கு முன்னாடி வரலையும் சொன்னேன். அதுக்காக ஒரு உயிர் தியாகம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா ஒரு உயிர் தியாகம் அங்கே நடந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த காரி தேவனே உங்களுக்கு உதவுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஸ்டார்டிங்கில் அந்த காரி தேவனை எழுப்பணும் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி இருப்பார் இல்லையா, அப்போ அவரோட ரத்தத்தை கொடுத்துருப்பார். அதுக்கு முன்னாடி அவரோட பையனை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கி எடுத்துட்டு போய் அங்கே நிறுத்தி இருப்பார். காரி தேவனும் அதுல இருந்து வெளியே வந்து அந்த குழந்தைய அப்படியே இழுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருப்பார். ஆனால் அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லதையும் பண்ணியிருப்பார். அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் சாப்பிட்ட அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த நோயும் சரியாக போயிட்டு இருக்கும். அந்த சாத்தானோட சாபத்துல இருந்து விடுதலை ஆயிட்டு இருப்பார். குழந்தைய கொண்டு போய் பலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற சோகத்தாலேயே அந்த குழந்தையோட அம்மா பார்த்தீங்கன்னா கல்லில் முட்டியே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த காரி தேவன் காக்கிற காலமோ இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவடைய போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு உயிரை பலி கொடுத்தாக்கணும், அதுவும் நம்ம வழியில வர ஒரு வாரிசு தான், அதனாலதான் நான் குழந்தைய பெத்துக்காம இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு மேல ரகசியமா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஒரு எலும்பும் தோலுமா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருப்பாரு, உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கும். அவர் யாருன்னு தெரியுதா? அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணமானவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காரி தேவனை எழுப்பினார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா இவரா இருப்பார். சாவே இவருக்கு வந்திருக்காது. இத்தனை நூற்றாண்டுகளா அந்த சாபத்தால சாகவும் முடியாம வேதனை பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்க இவங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போயிடுது. இதுக்கப்புறமா கூட்டு போய் அவங்களோட ரூமுக்குள்ள விட இந்த விஷயத்த அந்த வீட்டுல இருக்க அவங்க மாமா பாத்துட்டுறாரு. இதனால யாருக்கும் தெரியாம அடுத்த நாள் காலையில மூத்த மருமகளை கிணத்துல அடிச்சு தள்ளி கொன்னுடுறாங்க. இதனால ஹீரோயின் பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், என் குழந்தைய எந்த காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட விடக்கூடாது, நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி காட்டுக்குள்ள ஒரு லேடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதை நோக்கி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள இவங்களோட இனத்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வர்றது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதனால எல்லாரும் அமைதியாக ஹீரோயினும் அங்க வராங்க. நீ முன்னாடியே வருவான்னு எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்குமே சாத்தான் கிட்ட தான் தீர்வு இருக்கு, அவனால மட்டும்தான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி
சில மந்திரங்களால் ஆன ஓலைச்சுவடியை கொடுத்துட்டு சாத்தான் கிட்ட நான் அவனை கூட்டு போறேன் வா அப்படின்ற மாதிரி அந்த குகை இருக்கு இல்லையா அங்க கூட்டு போறாங்க. சுத்தி புகை மூட்டமா இருக்கும். அந்த புகை மூட்டத்துல இருந்து சாத்தான் வெளியே வருது. ஹீரோயினியை ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு பொம்மையை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுது. ஆனா அந்த லேடியும் பாத்தீங்கன்னா அந்த பொம்மையும் உன் வீட்டு பக்கத்துல புதைச்சி வை, காரணத்தை கொண்டு அதை மறுபடியும் நோண்டி பார்க்காத, உன் குழந்தைக்கு உனக்கு எதுவும் ஆகாது, உங்க எல்லாரையுமே சாத்தான் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் வீட்டு பின்னாடி வந்து அதை புதைக்கிறாங்க. அண்ட் இதோட விளைவா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல ஊர்ல சில விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. எரும மாடுகள் எல்லாமே குடல் வெந்து போய் செத்து கிடக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஊர் மக்கள் இவங்க கிட்ட சொல்ல இவங்களுக்கு சாத்தானோட அட்டகாசம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆனா இவங்களோட அங்கிளும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க எதையுமே என்கிட்ட சொல்லாதீங்க, துருவன் கிட்ட சொல்லுங்க, அவங்கிட்ட தானா எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரியான ஆளு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பொறுப்பு எல்லாமே இவர்கிட்ட வந்துருச்சு இல்லையா, இதனால இவரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கும் பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு துருவனோட அண்ணனும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த லேடி வீட்டுக்கு போறாரு. அந்த லேடியும் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, நீங்க சாத்தானோட உதவியை கேட்டா மட்டும்தான் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அவரும் இதுக்கு மேல தாமதிக்க கூடாதுன்னு சாத்தானுக்கு உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல இந்த சைடு துருவனுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அங்கிள் எல்லாத்தையும் தரேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதுக்காக பூஜை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இவருக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் இவரோட அண்ணனும் சாத்தானை தேடி போய்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சில ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க இல்லையா, ஓலைச்சுவடியில இருக்கிற மந்திரங்களை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. மூணுத்தையும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்க துருவனோட மாமாவை பாத்தீங்கன்னா பூஜை நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பாம்பு வந்து கொத்திருது. அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டார். அண்ட் துருவனோட அண்ணனை காமிக்கிறாங்க. சாத்தானை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி குகைக்குள்ள போகும்போது சாத்தானி ஒரு வேகமா அடிச்சு அந்த இடத்துல கொன்றுது. பேசுறதுக்கு கூட நேரம் கொடுக்கல. அண்ட் துருவனோட அண்ணனும் ஒரு பக்கம் இறந்து போயிட்டாரு, துருவனோட மாமாவும் ஒரு பக்கம் இறந்து போயிட்டாரு இல்லையா, இதனால எல்லா பொறுப்புமே இவர்கிட்ட தான் வருது. அண்ட் சாத்தானோட ஆட்டமும் ஊருக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே யாரா ஒருத்தர் தான் காரணமா இருக்கும். சாத்தானை எழுப்புனது அவங்களா மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் இருக்கு, அவனை நீங்க புடிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி துருவன் சொல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இவங்க மாமாவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அவர் தான் ரத்தம் சொட்ட பயங்கரமா அடிச்சுட்டு நீ தான் அந்த சாத்தானுக்கு உதவுனது, நீ சொல்லிட்டா உயிரோட வாட்சி இருக்கலாம், இல்ல செத்து தான் போவ அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் நான் இது எதுவுமே பண்ண கிடையாது, நீ தான் இவ்வளவு தைரியமா இருக்குல்ல, உன்னால முடிஞ்சா காட்டுக்குள்ள போய் சாத்தான் கிட்டே இதை கேட்க முடியுமான்னு கேட்க அவருக்கு செம்ம காண்டாயிடுது. ஆளுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ற தீப்பந்தத்தோட காட்டுக்குள்ள போகிறாரு. காட்டுக்குள்ள சாத்தானியே கடவுளா நினைச்சு வாழ்ந்துகிட்ட ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, ஹீரோயின் கூட அங்க போயிருப்பாங்க. அந்த கும்பலுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, அந்த சாத்தானோட ஆட்டம் அதிகரிச்சிருச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க தானே இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற மந்திரவாதி லேடியும் பாத்தீங்கன்னா உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, ஆனா உன் குழந்தையும் உன்னால பலி கொடுக்க முடியாது, உன் குழந்தைய காப்பாத்தி தர அப்படின்ற மாதிரி குமாரிக்கு சாத்தான் வாக்கு கொடுத்திருக்காரு, இதை நீ 1000 கண்கள் வச்சு மறைக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அது மறையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் குமாரி பேரை சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சமகாண்டு, அவ இதை பண்ணிருக்க மாட்டான், நீ தான் ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க தீர்த்து இதையே தான் சொல்றாங்க. அண்ட் பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு சாத்தான் வெளியே வர சவுண்டு கேட்க இவர் கூட வந்த ஊர் மக்கள் எல்லாருமே இங்க இருந்து ஓடி போயிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரையும் கூப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஃபுல்லா புகையாயிடுது. சாத்தான் ஒரு மரத்து மேல நின்று துருவ பாத்துக்கிட்டே இருக்கு. துருவும் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு வா வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஊர் மக்கள் எல்லாருமே அவர் வலிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அண்ட் போன கையோட ஹீரோயின் கிட்ட போய் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, என் கூடவே இருப்பேன்னு இப்ப என்ன அழிக்கவே சதி செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அது என்னால தாங்கிக்க முடியாது, சொந்த குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னோட குழந்தைய பலி கொடுக்குற மாதிரி இருந்தா நான் அதுக்கு தயங்கவே மாட்டேன், இது நம்மளோட கடமை, நீ என்ன சொன்னாலும் சரி சூரிய கிரகணத்துக்குள்ள அந்த காரி தேவனுக்கு நான் இந்த குழந்தைய பலி கொடுத்து ஆவேன், நீ இந்த வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது அப்படின்னு மாதிரி ஹீரோயினை அடைச்சிட்டு போயிட்டுறாரு. அண்ட் இன்னொரு சைடு துருவோட அண்ணன் ஒருத்தவங்களை வச்சுட்டு இருந்தாரு இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா துருவை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இதனால துருவ அங்க போக அவங்க இவர்கிட்ட நைஸா கை வச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் இங்க வந்ததுக்கான காரணமே வேற, எங்க அண்ணன் மாதிரியோ எங்க மாமா மாதிரியோ நான் கிடையாது, நான் வேற, நீ எங்க அண்ணனை எப்படி அனுப்புனேன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவனை அனுப்பி அங்க கொண்டுட்டேன், அது ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு நல்லதா அமைஞ்சிருச்சு, அதனாலதான் நான் வந்தேன், இதுக்கு மேல என்ன நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வையன் நீ உயிரோடவே இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. உங்க அண்ணனையும் உங்க மாமாவையும் கொன்னுட்டான், உன்னை கொல்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, சாத்தானோட கண்கள்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கோவமா கிளம்பி போயிட்டாரு. அப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் வெளியே போகாம வீட்டுக்குள்ளே கிடக்குறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோயினோட அண்ணன் அங்க வர்றார். ஹீரோயினை வந்து பார்க்க அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்னை இங்க இருந்து எப்படியாவது கூட்டு போயிடுன்னு சொல்றாங்க. நீ இங்கேயே இரு,
நான் அவனை போய் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே வரேன், அவனை சும்மா விட்டா அது சரி இருக்காது அப்படின்ற மாதிரி துருவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை போட்டு சம்மடி அடிக்கிறார். என் தங்கச்சி பின்னாடியோ என் தங்கச்சி குழந்தை பின்னாடியோ இனிமேல் நீ வர்றதை பார்த்தா நீ உயிரோடவே இருக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போய்கிட்டே இருக்க துருவன் மறுபடியும் இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க மண்வெட்டி இருக்கும், அதை எடுத்து துருவன் அவரோட தலையிலேயே அடிக்க அந்த இடத்துலயே அவர் இறந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு இதனால நம்பவே முடியல. இப்பதான் அவர் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ள செத்துட்டான்னு சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதறி அழுகுறாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க எங்களோட மாமியாரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல, இன்னும் எத்தனை பலிமா நீ வாங்க போற, அந்த குழந்தைய தான் கொடுத்துறேம்மான்னு சொல்ல இவங்க முடியாது, என்ன ஆனாலும் சரி என் குழந்தைய என்ன காப்பாத்தி அவ அப்படின்ற மாதிரி முடிவா நிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா எலும்பு கூடு மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஹீரோயின் பேசுறாங்க. இந்த மாதிரி நான் பண்ண சாபத்தால தான் எனக்கு சாவே கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா நான் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை அந்த சாத்தான் கிட்ட போக வச்சதும் சாத்தான் உனக்கு உதவி பண்றது எல்லாமே என்னோட இறந்து போன மனைவி தான் காரணமா இருக்கணும். ஏன்னா என்னோட குழந்தைய எடுத்து போய் கொடுத்து நான் காரி தேவனை வர வச்சேன், அந்த துக்கத்தாலேயே என்னோட மனைவி இறந்து போயிட்டா, அவளோட ஆத்மா தான் உன்னோட கனவுலயே வருது, இந்த சாபத்துல இருந்து விடுபட எனக்கு நீதான் உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பால் அடைஞ்ச பூஜை ரூம் இருக்கும், அங்க இருக்கிற ஒரு கத்திய சொல்றாரு. அந்த கத்தியால தான் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. சூரிய கிரகணத்தப்போ அந்த ரெண்டுத்துக்குமே சக்தி இருக்காது, உன்னோட குழந்தையும் அன்னைக்குதான் பலி கொடுக்க போறாங்க. நீ உன்னோட குழந்தைய காப்பாத்திட்டு அந்த காரி தேவனையும் அழிச்ச அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். நான் பண்ண பாவங்களுக்கு நூற்றாண்டான அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுவே எனக்கு ஒரு முடிவா இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அந்த ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு சொன்ன இடத்துக்கு போய் அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு பிரசவ வலி வர இவங்களுக்கு பிரசவம் பார்க்க நிறைய பேர் வந்துடுறாங்க. இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த சூரிய கிரகணம் வர வேண்டிய நாளும் வந்துருச்சு. துருவனும் பாத்தீங்கன்னா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காரி தேவனையும் கும்பிட்டுட்டு அந்த காரி தேவன் இருக்க இடத்த நோக்கி போயிட்டு இருக்கார். அதே சமயத்துல காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கும்பலும் பாத்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு நடக்கிற அசம்பாவிதத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு வேற ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. துருவன் கரெக்டா ஹீரோயினை ஓடி போய் பிடிச்சிட்டு அவங்களை அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு காரி தேவனை வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து குழந்தைய வச்சுட்டு பூஜை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த பூஜையோட முடிவுல பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும். காரி தேவன் அதுல இருந்து வெளியே வர கைகளும் கால்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்து வச்சு ஒரு பெரிய உருவம், பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும், அந்த உருவம் வெளியே வந்து நிக்குது. துருவன் பார்த்த உடனே மண்டிட்டு வணங்குறார். அந்த உருவமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து அந்த பச்சை குழந்தைய சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும். ஆனா அந்த சமயம்னு பார்த்து காட்டுக்குள்ள மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, சாத்தானும் வெளியே வருது. அந்த குழந்தைய காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்கு இல்லையா, இப்ப அந்த குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு உடனே ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு போய் அந்த உருவத்து கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லாத மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கும் குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் மயக்க தெரிஞ்ச உடனே தெரியுது. கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த சாத்தானுக்கு உதவியா காரி தேவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு. அண்ட் குறுக்குல துருவனும் பாத்தீங்கன்னா சேர்ந்து சண்டை போடுறாரு. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய பல்ல இருக்கும், அதுல இருந்து தான் காரி தேவன் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. சாத்தானும் காரி தேவனும் உள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வெளியே பாத்தீங்கன்னா ஹீரோயினும் துருவனும் இருப்பாங்க. அந்த குழந்தைய என்ன ஆனாலும் சரி நான் பலி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி துருவன் கொல்லலான்னு போக ஹீரோயின் கையில கத்தி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அவரோட நெஞ்சிலேயே குத்தி கொலை பண்ணிட்டுறாங்க. பயங்கரமா கத்துறாங்க. அண்ட் உள்ள இருக்கிற அந்த சாத்தானும் பாத்தீங்கன்னா காரி தேவனோட நாக்கு அறுத்து வெளியே எடுத்துட்டு வந்துடும். அண்ட் ஹீரோயினியே பார்த்துக்கிட்டே இருக்க தான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அங்கிருந்து காணாம போயிடுது. அண்ட் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்க அந்த எலும்பு உருவம் இருக்கு இல்லையா, அதுக்கும் உயிர் பிரிஞ்சிருது, சாபமும் விலகிருது. அண்ட் அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் குழந்தையோட சேர்ல உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நல்லது செய்யணும்னு முடிவு பண்றாங்க. உங்க வயல்ல விளையிறதுல லாபத்துல இருந்து கொஞ்சம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டி சொல்ற மாதிரியும் குழந்தை கதை கேட்கற மாதிரியும் இருந்தது இல்லையா, அந்த வாய்ஸ் ஓவர் மறுபடியும் வருது. குமாரி வந்ததால தான் அந்த ஊருக்கு சாபம் நீங்கி அந்த ஊரே நல்லதாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா குமாரியோட குழந்தை காட்டு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்க இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அதே பையன் மாங்காய வச்சுக்கிட்டு என் கிட்ட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அப்படியே வைட் ஆங்கிள் ஷாட்ல சாத்தானோட பிரசன்ஸ் காட்டுல இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க.